எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ விளாக பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்ம காலையில் சமைச்ச பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கழுவி எடுத்துருவோம். கழுவி எடுத்துகிட்டு இப்போ நைட் டின்னருக்கு நமக்கு சமைக்க ஆரம்பிக்க போகிறோங்க. காலையில் வந்து நான் சாம்பார் வச்சு முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு கீரை கூட்டு வச்சுருந்தேன். காலைல டிஃபன் சாப்பிட்றதுக்கு தோசையும் சட்னியும் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பாத்திரமெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் எல்லாம் பாத்திரமா அப்படி தங்கிருச்சு. நான் எப்போதும் கொஞ்சம் ஒரு சீக்கிரமாகவே நாளைக்கு கழுவி எடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கெட்டு ஊக்கெல்லாம் கட்ட வேண்டியது இருந்ததுங்களா, அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். சரி, நம்ம நைட் டின்னர் சமைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு சிங்கிலெல்லாம் பாத்திரம் இருந்தாக்கா நமக்கு வேலை ஓடாதுங்க. அதனால் முதல்ல நம்ம பாத்திரம்லாம் கழுவி எடுத்துருவோம். இன்றைக்கி நைட் டின்னரு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தான் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ முதல்ல நம்ம இந்த பாத்திரம்லாம் கழுவி எடுத்துருவோம். கொஞ்சம் பாத்திரம் இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேய்க்க தான் பாத்திரங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. எத்தனை வாட்டி நம்ம கழுவி சிங்கில் பாத்திரம் விழாமல் நம்ம பார்த்துட்டாலும் நம்ம சமைச்ச பாத்திரம் இதெல்லாம் நமக்கு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்க. முதல்ல இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். மதியம் சாம்பார் நான் வச்சாச்சு. காலையில் டிஃபனு தோசை பண்ணியாச்சு. இப்போ நைட் டின்னர் என்னன்னு கேட்பாங்க பசங்க. இப்போ நைட்டும் நம்ம வந்து வெஜ் எதாவது சமைச்சு கொடுத்தா ஒன்றும் வேலை ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சரின்னா இன்றைக்கி நம்ம சிக்கன் எடுத்து நம்ம இன்றைக்கி நைட் டின்னருக்கு சமைக்க போகிறோங்க. சண்டே வந்து நம்ம மீன் செஞ்சதுனால என்ன இருந்தாலும் அந்த வாரத்தில் அந்த சிக்கன் இருந்தால் தாங்க பசங்களுக்கு வந்து அந்த வாரம் போகிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதனால தாங்க நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம முதல்ல இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணி அந்த இடத்த நம்ம சீட் பண்ணிட்டோம்னாக்கா செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த சாமானுங்க கழுவி எடுத்தோடனே எனக்கு அங்கங்கே அடிக்கணும். அதை அப்படியே வச்சுருந்தாலும் எனக்கு அது நமக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, நம்ம ஜாமான்லாம் கழுவி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம அடுக்கியும் வச்சாச்சு. சிங்கை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. சிக்கன் வாங்கின்னு வந்த சிக்கனை சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்குவோம். கையோட சிக்கனை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது அது சிக்கனில் இருக்கிற தண்ணி வடிஞ்சு நமக்கு வந்து குக்கிங்க்கு நல்லா ரெடி ஆகி வரும். சிக்கனை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அங்கே கடையிலே நமக்கு குழம்புக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், நல்லா சிக்கன்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து நறுக்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல நம்ம தக்காளிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் புதன்கிழமையில கொஞ்சம் நான்வெஜ் சிக்கன் எடுக்கலான்ட்டு எடுத்துருக்கோங்க. இன்றைக்கி அந்த குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு பேர்டு ஒன்று வந்துருக்குங்க, காக்டெயில் பேர்டு. அதுதான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் என்னன்னா ஆளுங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. சிங்கிளாக இருக்கா, அதனால் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணுது. கூண்டில் போட்டால் உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிடாரு.
அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் என்ன சமையல்? நான் மீட்டிங் தாங்க பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் மூச்சு வாங்குதா, தொடர்ச்சியாக நம்ம செஞ்சு வேலை பார்க்கும்போது, அதனால நேற்று நிதானமாக பேச வேண்டியதா இருக்கு. வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுக்கோம், அதெல்லாம் அரிஞ்சிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிஞ்சிக்குவோமா. பாத்திரம்லாம் கழுவி எடுத்தாச்சு. காலையில் நான் சாப்பாடு செஞ்ச பாத்திரம் இருந்தது, முதல்ல அந்த சிங்கில் அதெல்லாம் கழுவி எடுத்துட்டாதான் எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கடல மடமெல்லாம் வெட்டிடுவோம். காலையில் என்ன செஞ்சேன்னா, சாம்பார், கீரை கூட்டு, அப்புறம் சாதம், அப்புறம் மார்னிங் டிஃபன் வந்து தோசை சட்னி. இதுதான் காலையில் நம்ம செஞ்சது. இப்போ இது நைட் டின்னருக்கு தான் சிக்கன் வாங்கி வந்திருக்காங்க. சரி, அதை அப்படியே பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் தக்காளி அரைஞ்சிக்குவோம். ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாமா குக்கிங். இது வந்து நம்ம தேங்காய்லாம் போடாமையே எப்படி குழம்பு திக்காக வைக்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சிக்கன் குழம்பு தான், தேங்காய் போட்டால் தான் திக்காக வரும். ஆனால் நம்ம வந்து தேங்காய் போடாமல் இன்னைக்கு எப்படி நம்ம திக்காக குழம்பு வைக்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சு முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த கிரேவியாக வரதுக்காக இது மசாலா ரெடி பண்ணுறோம். நம்ம ஆயில் சூடாயிடுச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், ஓப்பன் பண்ணி போடலை. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை, வெங்காயமும் பாதி அளவு சேர்த்துக்கணும். கொசு வரும், நல்லா சாப்பிட்டேன்.
வெங்காயம் வந்து நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட தேவையான சேர்த்து போகிறோம். நம்ம கிரேவி தேவையானதெல்லாம் பாருங்க. ஒரு ஆங்கிலம் இஞ்சி பூண்டு, அடுத்தது ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கும். இது கூட இந்த பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துருக்கேன் நான். அது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பழம் அரிஞ்சேன், அதில் 2 பழம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக வரும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக இருக்காது. சிலருக்கு வந்து தேங்காய் போடுறது பிடிக்காது குழம்பு. அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். குழம்பும் திக்காக வரலாம், நிறையா வரலாம். அதே நேரத்தில் தேங்காய் ஊற்றுறதும் நம்மளுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் திக்னஸாகவும் இருக்கும். நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரலாம். இது கூட கொஞ்சமா மிளகு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. அதுக்கு கொண்டு போய் கொஞ்சம் நேரம் ஆற போடுவாங்க. அரைப்பட்டோம். அடுத்தது பாத்திரத்தை வச்சுக்கோங்க. குழம்புக்கு ஏனம் சூடாகுது, சூடாகட்டும். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பெரிய பாத்திரம் வச்சு அதிகமாக குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா ஒரு திக்னஸாகவும் கெட்டியாகவும் வருங்க. சோம்பு போட்டு தாளிச்சுக்கும். இதனால சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாமே நல்லா இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி செய்யும்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டோங்க. வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சரியா இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை வச்சு தக்காளி சேர்த்து போகிறோம்.
தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் கூழா. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போதான் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கோம். சிக்கன் நல்லா நம்ம சுத்தமாக அலசி வச்சிருக்கிறோங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன் நான். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். சிக்கன் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த சிக்கன் வதங்கி வரும்போது, அந்த தண்ணி விட்டு வதங்கி வரும்போது நாளைக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் தட்டு போட்டு. அது அப்படியே தண்ணி விட்டு சிக்கன் வதங்கி வரணும். சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து மசாலா நம்ம வதக்கி வச்சோம்னா நல்லா ஆறி போச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஆச்சு. நம்ம அரைச்சி பேஸ்ட் நம்ம சேர்த்துருவோம். நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல, பேஸ்ட் அரைச்சாச்சு. நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம மசாலாலாம் சேர்த்துலாம். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, அடுத்தது தனியாத்தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அவ்வளோதாங்க. சால்ட்டு உப்பு சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு ரெடி பண்ணுறோம். நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம். அந்த தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா திக்னஸாக இருக்குது. நம்ம தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி முடிச்சு தேவையில்ல. அவ்வளோதான். குழம்பு கொதிச்சு வரட்டும். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 4 பேர்லேருந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா பதமாக வெந்திருக்கு. குழம்பு நமக்கு தேவையான அளவு திக்னஸ் இருப்பாங்க. தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றல. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம அரைச்சி ஊற்றும் போது திக்னஸ் இந்த மாதிரி பதமாக வந்துருக்கும் நமக்கு. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி டேஸ்ட்டு பார்த்து எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி நம்ம வீட்டில் சூடான சாதம், நைட் டின்னர், அடுத்தது நல்ல ஒரு சிக்கன் குழம்பு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.